ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவியல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் 1-2 பேர் வந்து இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் என்ன காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், அப்புறம் ஒரு துண்டு சேனக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 2-3 பீன்ஸு, ஒரு துண்டு புடலங்காய். இது எல்லாமே நம்ம வந்து தோல் சீவிட்டு நல்லா நம்ம சாம்பாருக்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணால் போதும். அவியல் காய்க்கு கட் பண்ண மாதிரி நீள நீளமாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே சமையல் பண்ணணுமா, அதனால் காலையிலே கட் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படின்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது வந்து குக்கரில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு, ஒரு பல்லாரியை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதையும் உள்ளே சேர்த்துட்டு அது கூடால கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து லைட்டாக வதக்கிக்கிடலாம். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாலே போதும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க காய்கறி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இதை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். சாம்பாருக்கு கட் பண்ணாலும் அந்த சைஸில் தான். இப்போ இதை வந்து அந்த குக்கரில் வந்து சேர்த்து விடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட போகிறேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான், கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கலாம். 1 டம்ளர் சேர்த்துருக்கேன்னா மறுபடியும் இன்னொரு டம்ளரும் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும், லைட்டாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த காயிலே வேகும் போதே மஞ்சள் தூளும் உப்பு எல்லாமே லைட்டாக மிக்ஸ் ஆகி வந்துருமா, அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து குக்கரில் மூடி போட்டு அப்படியே விசில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2 இல்லைனா 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் முதல்ல 2 தானே சேர்த்துருந்தோம், அது வந்து காணாது. இப்போ வந்து ஒரு முடி தேங்காய் துருவிருக்கேன், அதில் ஒரு பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைக்கணும். இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஊற வச்சுடலாம். இது ஊறிட்டு இருக்க டைமில் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து கடைசியில் கொஞ்சம் சேர்த்துடலாம். அதனால் இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை நீங்கள் மிளகா அரைக்கலை அப்படின்னா முதல்ல நம்ம தாளித்தோம் பாருங்க, அந்த டைம்லேயே கூட ஒரு 3-4 மிளகா சேர்த்து போட்டு வெங்காயத்து கூடால நல்லா வதக்கிக்கிட்டு சேர்த்து வேக வச்சிடலாம். அது எதுக்காக நான் அரைச்சி சேர்க்கேன் அப்படின்னா, இப்போ வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த மிளகாயோட விதைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கி சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நான் அப்படி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குக்கரில் விசில் எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மசிக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். ரொம்ப முழுசாக காய் இருந்தது நல்லா இருக்காது இல்லையா, கொஞ்சம் அப்போ தான் கிரேவி மாதிரி வரும். லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல, அதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து புளியும் கரைச்சி அதையும் இதில் சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் செக் பண்ணி இதில் சேர்த்துடணும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்து விடணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கடைஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடணும். இது கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான வேலை தான். காய்கறி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுற வேலை தான். அது நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய வேலை தானே, அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு அப்படி கொதிக்க விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனா போதும். அருமையான அவியல் குழம்பு ரெடி. இந்த குழம்பு வந்து நம்ம கூட்டாக தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நான் வந்து என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி வைப்பேன். ரொம்பவே பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. சாப்பாட்டில் இதை வந்து சேர்த்து சாப்பிட்றத விட சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன குழம்பு வைக்க, என்ன கூட்டு வைக்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காய் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே சப்பாத்தி வந்து 2 சாப்பிட்ற இடத்துல கூட 2 சேர்த்து சாப்பிடுவாங்க. இது கூட இன்றைக்கி சப்பாத்தி தான் நான் வச்சுருக்கேன், வச்சு சாப்பிட போகிறோம். அப்படி நீங்கள் சாப்பாட்டில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடியதா இருந்தால் அது கூடால இந்த வத்தல் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் எடுத்துக்கிடுங்க. அப்பளத்தை விட அந்த வத்தல் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். சீனி அவரை வத்தல், சுண்டை வத்தல் அந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதிலே நிறைய காய்கறி இருக்குது, நிறைய சத்து வந்து உடம்புல சேரும். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்ட்டு தோணுதோ, இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.